Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் envelope and labels பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா envelope அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணுற கவர் நம்ம envelope சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா envelope அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட envelope கவரில் டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆன மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ண நம்மளோட கம்பெனியோட அட்ரஸும் நம்ம டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆன மாதிரி வரணும். அப்போ நமக்கு என்ன பண்ண envelopeங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நான் நியூ டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண blank டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா blank-ஆ நமக்கு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட்டாக இருக்கும். ஸோ இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயிலிங்ஸில் மெனு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். மெயிலிங்ஸ் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு envelope ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த envelope அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், ஒரு விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இல்லை நமக்கு டெலிவரி அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிட்டர்ன் அட்ரஸ் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலிவரி அட்ரஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் நம்ம யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெட்டரை போஸ்ட் பண்ணுறோமோ அவங்களோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி அட்ரஸ். இப்போ நமக்கு ஒவ்வொரு டைம் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் நம்மளோட envelope கவரில் டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆகி வரும். அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம், டெலிவரி அட்ரஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு டெலிவரி அட்ரஸ் வேணாம், எனக்கு என்னோட கம்பெனியோட ரிட்டர்ன் அட்ரஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்தால் போதும், நான் டெலிவரி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன், இல்லை அப்புறம் இன்கேஸ் நான் பார்த்தீங்க அப்படின்னா எழுதி ஒட்டிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ரிட்டர்ன் அட்ரஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ண ரிட்டர்ன் அட்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான நம்மளோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரம்னு பார்த்தீங்க அப்படின்னா வரணும். இது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நான் கொடுத்துக்கிறேன். TUTOR டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்போ நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த லைனில் இப்போ நம்ம கோவில் என்ன பண்ண லைன் பை லைனாக நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அட்ரஸ் நம்ம கொடுத்துக்கலாம். செர்ரி ரோட் சேலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மாதிரி நமக்கு உங்களை அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அட்ரஸ் நான் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சொல்லி கொடுத்துட்டு டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் செர்ரி ரோட் சேலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். இது கொடுத்து முடிச்சு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அட்ரஸ் டைப் பண்ணியாச்சு. இப்போ எல்லாரோடைய envelope கவரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈவனாக ஒரே சைஸ் இருக்காது. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ண ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான சைஸஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா envelope-ஓட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த envelope சைஸை செலக்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸ் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை போய் கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா envelope சைஸ் அப்படின்ற இடத்துல அந்த envelope சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு ஒவ்வொரு இதுக்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்கேஸ் பார்த்தீங்க அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு வேணாம், என்னோட இது கவர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு சைஸில் இருக்குது, அப்போ நான் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் நான் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இங்கே கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த கஸ்டம் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு அதுக்கப்புறம் விண்டோ நமக்கு வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சஸில் கேட்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுக்கான வித் நமக்கு எப்போ envelope கவரை பொறுத்து வித் அதிகமாக இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வித் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 9 கொடுத்துக்கிறேன், 9 இன்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஹைட் என்ன பண்ணுறேன் 4 இன்ச்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுத்தா நமக்கு என்ன ஆகணும், அந்த ப்ரிவியூவில் பாருங்கள் நம்ம கொடுத்த மாதிரி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள் நான் ரிட்டர்ன் அட்ரஸ் டைப் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, நான் பிரிண்ட் எடுக்கும் போது நமக்கு என்ன பண்ணலாம் கலரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேமை பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ரிட்டர்ன் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஃபாண்ட்டில் வரணும், இந்த ஃபான் ஃபீஸ் வரணும், ஃபான் சைஸ் இந்த மாதிரி நமக்கு வரணும், என்ன கலரில் பார்த்தீங்க அப்புறம் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் அட்ரஸுங்கிறதுக்கான ஃபாண்ட் ஃபார்மெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெலிவரி அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் டெலிவரி அட்ரஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் அட்ரஸ் முன்னாடி டைப் பண்ணிருக்கேன், இதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் அட்ரஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இங்கே நான் என்ன பண்ணுறேன் ஃபாண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதை செலக்ட் பண்ண நமக்கு என்ன ஆகும், இதுக்கான அந்த மாடுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ரிவியூ நமக்கு காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே நான் ஏதாவது ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஃபார்மேட் ஓகேவா இருக்குன்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் போல்டாக இட்டலிக்கா வேணுமா கொடுத்துக்கலாம், இதை சாஞ்சமெல்லாம் கொடுத்துக்கலாம், இதை நான் கொடுத்துக்கிறேன். போல்டாக மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேணுங்கிற சைஸ் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கான ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ங்கிற சைஸ் கொடுத்துக்கிறேன்.
இதுக்கான ஃபாண்ட் கலர் நமக்கு எந்த மாதிரி கலர் பார்த்தீங்க அப்படின்னா வரணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ரெட் கலர் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். அதே போல் அண்டர்லைன் ஸ்டைல் ஸ்டைன் கொடுத்துக்கலாம். அண்டர்லைனுக்கான கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். தென் இந்த எஃபெக்ட் நமக்கு எதாவது எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேஸ் மாற்றிருக்கேன், ஃபாண்ட் ஸ்டைலில் அப்படியே விட்டுட்டேன், ஃபாண்ட் சைஸு தென் பார்த்தீங்க அப்படின்னா கலர் இது 3 விட்டு நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். தென் பார்த்தீங்க அப்படி கொடுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டன் அட்ரஸ்க்கான ஃபார்வர்ட் நான் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதை முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. நம்ம கொடுத்த மாதிரி நமக்கு இங்கே மாறி இருக்கும். ஸோ இது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டாக்குமெண்ட்டில் இதை நான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆட் பண்ணதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்தா நமக்கு கொடுத்துட்டு இங்கே எஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன ஆகும் நம்மளோட டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த சைஸில் ஆட் ஆயிடும். இதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபாண்ட் நம்ம கீழே வர மாதிரி ஒரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டை சூஸ் பண்ணி ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் நமக்கு வந்துடும். இது செலக்ட் பண்ணால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டியன் கார்னர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான என்வலப் கவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் என்வலப் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா லேபிள்ஸ். எம்எஸ் வேர்டில் லேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த லேபிள்ஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியில் ஒரு மாதிரி ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அட்ரஸை டைப் பண்ணி நிறைய டைம் அவங்க அட்ரஸை பிரிண்ட் எடுக்கணும். அப்போ என்ன பண்ண என்வலப்பில் போட்டு நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது ஸ்கூலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேபிள்ஸ் ஓட்டுவாங்க, நோட்டில் ஓட்டுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி லேபிளும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டிக்கர் ஷீட் பார்த்தீங்க நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதில் பிரிண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். நான் 2 டைப்ஸ் ஆஃப் லேபிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட அட்ரஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி நிறைய எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் ஸ்கூல் லேபிள் எப்படி கிரியேட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு நியூங்கிறத கிளிக் பண்ணுறேன். இது கொடுத்தா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை நான் பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். பிளாங்காக பார்த்தீங்க அப்படின்னா நியூ டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. நியூ ஃபைலை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயிலிங்ஸில் போயிட்டு லேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை போயிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பெனியோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு பிரிண்ட் எடுக்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் நம்ம என்வலப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரம் அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ரிட்டன் அட்ரஸில். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் லேபிள்ஸில் போயிட்டு இங்கே யூஸ் ரிட்டன் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த என்வலப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் அட்ரஸில் என்ன டைப் பண்ணீங்களோ அந்த அட்ரஸ் நமக்கு அப்படியே இங்கே வந்துடும். நமக்கு இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணுறேன் சேம் அதே ஃபார்மெட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம இதுக்கு டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான சைஸ் நம்ம லேபிள் சைஸை செட் பண்ண போகிறோம். ஸோ லேபிள் சைஸ் செட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம் இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். இல்லை நமக்கு என்ன பண்ணலாம் இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்போ நமக்கு இங்கே லேபிளுக்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் நமக்கு ஓனாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் கஸ்டம் சைஸும் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 பேர் பேஜ், அதாவது ஒரு பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 வர மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும் 30 பேர் பேஜ்னு பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பில் அட்ரஸ் லேபிள்னு இருக்கு. ஹைட் நமக்கு 2.63 இன்ச்சஸும் வித் நமக்கு 1 இன்ச்சஸ் இருக்கு. இப்போ நமக்கு லேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வித்து தான் அதிகமாக இருக்கணும், ஹைட் கம்மியாக இருக்கணும். ஸோ அது இப்போ கீழே கட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சஸ் இருக்கு, வித் 2.63 இன்ச்சஸ் இருக்கு. இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஓகேங்கிறது கொடுத்துக்கிட்டு நமக்கு அந்த சைஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ நியூ டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் நம்மள கம்பெனி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு டாக்குமெண்ட் நமக்கு செட்டாக இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேஜுக்கு நமக்கு 30 லேபிள் வர மாதிரி நமக்கு செட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கம்பெனியோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்போ நமக்கு நிறைய வர மாதிரி நமக்கு கொடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஃபார்மெட். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூல் லேபிள் ஃபார்மெட் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண லேபிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து இங்கே லேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ரிட்டன் அட்ரஸ் வேணால் ரிட்டன் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்கூல் லேபிள் மாதிரி டைப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஃபார்மெட்டில் ஆஃப் லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் செகண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே செக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஈஸி செக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். செக்ஷன் தென் கிளாஸ் அவங்க என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுறது ஒரு காலம் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அவங்க என்ன சப்ஜெக்ட்க்கு அந்த லேபிள் பார்த்தீங்க ஒட்டுறாங்க சப்ஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்த காலத்தில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேணுமோ நான் கொடுத்துக்கலாம். ஸ்கூல் நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸிங் வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் டாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம்.
ஸோ இந்த டாட்ஸ் பார்த்து அந்த அளவுக்கு வேங்களுக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் இப்போ நம்ம லேபிளுக்கான சைஸை செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைஸை செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், இங்கே ஆப்ஷன்ஸை போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே 30 per page அப்படிங்கிற நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இங்கே நியூ டாக்குமெண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நியூ டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க நமக்கு இந்த லேபிள்ஸ் நமக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கான ஃபார்மேட் நம்ம டைப் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு எனக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வர மாதிரி வரணும். நமக்கு இமேஜ் பார்த்து கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இமேஜ் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நார்மலாக இப்போ இமேஜ் எப்படி இன்செர்ட் பண்ணுவோம் அப்படின்னா இன்செர்ட் மெனுவில் போயிட்டு பிக்சர்னு இருக்குது இல்லைங்களா, பிக்சருங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் ஏதாவது பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்செர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த பிக்சர் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், டெக்ஸ்ட் நமக்கு மூவ் ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ நமக்கு என்ன, இந்த பிக்சர் நமக்கு தனியாக இருக்கிறதுனால நமக்கு டெக்ஸ்ட் நமக்கு தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிக்சர் நமக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பொசிஷன் இருக்குது இல்லைங்களா, நமக்கு அது கொடுத்துருக்கப்ப நமக்கு என்ன ஆகும், பிக்சருக்கான ஃபார்மட் டூல் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் அரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் இருக்கும். இந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஏதோ ஒரு பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணலாம், அப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கார்னருக்கு வந்துடும். ஸோ எனக்கு பேக்ரவுண்டாக வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் வார்ப்பிங் இருக்குது இல்லைங்களா, டெக்ஸ்ட் வார்ப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிஹைண்ட் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நமக்கு பின்னாடி போயிடும். நான் ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கேன். இது எனக்கு பேக்ரவுண்டாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் நான் பேக்ரவுண்டாக செட் பண்ணல அப்படின்னா இந்த பிக்சர் நமக்கு பார்த்தீங்க சைஸ் சின்னது, பேக்ரவுண்டாக செட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கு செகண்ட் லேபிள் கொடுத்து பார்க்குறேன். பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கரெக்டாக அதுக்கு வேணுங்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபார்மேட்டாக பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ண நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்செர்ட் கொடுங்க. இப்போ நமக்கு இந்த நமக்கு பிக்சர் வந்திருக்கும். இதை கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சேம் அதே மாதிரி பிக்சர் ஃபார்மேட்டில் போயிட்டு பொசிஷன் பார்த்தீங்க ஏதோ ஒரு கார்னர் பொசிஷன் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வார்ப்பிங்கில் பிஹைண்ட் டு டெக்ஸ்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க இந்த பிக்சர் வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒவ்வொரு டைமும் அந்த பிக்சரை இன்செர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர் கொடுத்ததுக்கப்புறம் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் Ctrl+C கொடுத்து ஷார்ட்டில் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்த லேபிளில் வச்சு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பேக்ரவுண்டாக செட் ஆயிடுச்சு. சரி இப்போ நம்ம பேக்ரவுண்டாக செட் ஆயிடுச்சு. இதுக்கு நான் என்ன பண்ண வேறு பிக்சர் வைக்கணும். அப்போ நமக்கு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஹோம் மெனுவில் பாருங்கள் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை செலக்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். இப்போ நான் செலக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறத கொடுத்துட்டு அந்த பிக்சரை போய் கொடுத்தீங்க அப்படின்னா பிக்சர் நமக்கு செலக்ட் ஆகிடும். இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃபார்மேட்டில் ஜஸ்ட் சேஞ்ச் பிக்சர் அப்படின்றத கொடுத்துட்டு வேறு ஏதாவது பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கொடுத்து நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சேம் நமக்கு அதே ஃபார்மேட்டில் பிக்சர் நமக்கு செட் ஆகும். நமக்கு அந்த பொசிஷன் செட் பண்ண தேவையில்லை, டெக்ஸ்ட் வார்ப்பிங் பார்த்தீங்க செட் பண்ண தேவையில்லை, அந்த பிக்சர் நமக்கு செட் ஆகிருக்கும். நமக்கு அந்த லேபிள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி ஒவ்வொரு லேபிளுக்கும் ஒவ்வொரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா MS ஆஃபீஸ் வேர்டில் என்வெலப்பும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.